ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another புது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் கஸ்டம் ரூம் மேட்ச் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சரி கேமுக்குள்ளே போவோம். அதுக்கு நான் 1v1 தான் நடப்புகிறோம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நிறைய பேரை 4v4க்கு. பட் யாரும் வராத காரணத்தினால் நம்ம 1v1 பண்ண சுச்சுவேஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1v1 ஆரம்பிப்போம். ஓகே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஷார்ட் கன்னும் டெசர்ட்டிக்குள்ளே எடுத்துருக்கோம். நம்ம லெவல் 3 வேஸ்ட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு க்ளூவால் ஒன்று எடுத்துகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. சரி நம்ம அது இப்போ கடைசியாக பேர் வந்துடுங்க கைஸ். AC-80 அந்த கன்று எடுத்துருக்கோம். சரி அப்படியே நம்ம போவோம் முன்னாடி முடிஞ்சிக்கிட்டு. ஓகே கைஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக விளாடுற மாதிரி கிடையாது. இப்போ வந்து ரொம்ப ஃபுல் ஃபார்மில் விளாடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் செட்டிங்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி நடுவில் பார்த்துப்போம். ஓ மை காட், நடுவில் என்னங்க சாவலை? ஓ மை காட், நம்மக்கிட்ட தப்பிச்சிட்டாங்க அவன். ஓ மை காடு, ஓ நோ போடு. ஆட என்ன ஒன்றும் சாவலை. என்னங்க கறி நான் ஏமாத்துது என்ன? ஓ மை காட், இன்னொரு வாட்டி எட்டு. ஏசி அடியில் என்னங்க பம்ப் அடிச்சுன்னுக்கிறேன். சிட்டப்பாக வர மாட்டேங்குது க்ளூவால். பார்த்தீங்களா, க்ளூவாலே விழலை. நான் அழுத்திட்டேன். என்னப்பா இந்த என்னோடய இதை பாருங்கள், கன் ஃபயர் பட்டனை. ஓ மை காட், வாட் இஸ் அ ஹெட் ஷாட். பார்த்தீங்கன்னா செம்மையான ஹெட் ஷாட்டு. ஒரு லைக்கையும் காசு கொடுக்கல ஏன்னு தெரில. ரெண்டாவது ரவுண்டு, இரண்டாவது சுற்று. ஓகே, நம்ம முதல்ல இது போட்டுட்டு காரு மாதிரி தக்காளி சோறே. சரி பார்த்திங்கன்னா நம்ம அதே கன்ஸ் திரும்ப எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் இப்போ வந்தோம். ஓகே வாங்கண்ணா வந்திருக்காங்கண்ணா. ஓவர் இங்கே இருக்காரு. நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கத்தோம். சுற்றி போய் அடிச்சிருக்கலாம். சரி விட்டுட்டோம். ஓ மை காட். ஓ மை காட், அந்த மாதிரி பாட்டு போடணும். ஓகே, ரவுண்ட் ஓகே, ரவுண்ட் 3 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, போயினே இருக்கும். ஓ வாழ்த்துக்கள். ரவுண்ட் 3 போயிட்டுருக்கு. ரொம்ப நேரமாக சும்மா தான் இருக்கும். ஓகே, போகிறோம் அடிப்போம், திருப்பி அடிப்போம், திரும்ப அடிப்போம். எப்படி அடித்தாலும் அடிப்போம். இந்த மேட்ச் இதில் அடிக்கிற ஒவ்வொரு ஹெட் ஷாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மொதல் ஹெட் ஷாட்டு நல்லா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் க்ளூவால் போட்டேன். ஆனால் க்ளூவால் விழலை. ஓ மை காட், எனக்கு பிங்கு. ஓஹோ, பிங்குனால தான் விழலையா? ஓஹோ, அதான். ஓகே, இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, சிட்டப் பண்ணிட்டு. ஆனால் க்ளூவால் இல்லை. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் விழுது. பார்த்தீங்களா இதனால தான் நான் சாவேன். போடு 25. வாய்ப்பே இல்லை. இன்னொரு 25. வாய்ப்பே இல்லை போல. அடிச்சிருவாரோ என்னங்க இது? அடிச்சிடாத, ஓ வா சரியான மறுநடி. சரி நம்ம காசு கொடுத்துருவோம். லைக்கும் காசும் போட்டுருவோம். ரவுண்ட் 4 போடு மக்களே. ஓகே, இந்த பார்த்திங்கன்னா இது ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டேன். இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். அதனால் யாரும் புண்படுத்த நோக்கம் அல்ல. நான் அவருக்கு அமௌண்ட் போட்டாலும் அவர் எதுவும் சொல்ல மாட்டார். பிகாஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள். என்னடா உங்களுக்கு ஒன்று தோணும், என்னடா கடந்த 2 வீடியோ 2 பேர் பேசியிருந்தாங்க, இந்த வீட்டில் ஒருத்தனை பேசினுக்கிறாரு. பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்து அவர் வீட்டுக்கு சென்றார். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ செட்டிங்ஸ் மாற்றிப்போம். ஒரு மாதிரி இருக்குது சிட்டப் க்ளூ வரலாம். ஓகே, மாற்றியாச்சு. க்ளூவல் ஓகே மாற்றியாச்சு. அது சொல்கிறேன். அவர் வீட்டுக்கு போயிட்டார். இந்த வீக்கில் மறுபடியும் வந்துடுவாங்க. ஸோ மறுபடியும் அவர் கூட சேர்ந்து ஒரு வீடியோ வரும் நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். சொல்ல மாதிரி இன்னும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் டு
50 அந்த 10 சப்ஸ்கிரைபர்ஸ் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியாச்சும் ஏற்றி கொடுத்துருங்க. இப்போ அது வரையும் மேட்ச் பார்ப்போம். கண்டினியூ பண்ணுவோம். பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா லைவ், ஏற்கனவே 10 லைக் வந்துச்சுன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன்னு அவர் போயிட்டதுனால நம்மளால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாத போயிடுச்சு. அவர் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டைம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்களா கைஸ், அந்த புல்லட்லேருந்து ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டேன். என் பின்னாடி போய் அந்த செவுத்தில் கொடுத்துச்சு. சரி, ஒன்று வாட்டி நம்ம செட்டிங்ஸ் போய் மாற்றிட்டு வருவோம். ஓகே, மாற்றியாச்சு. இந்த கொஞ்சம் செட்டிங் பட்டன் லைட்டாக தள்ளி வச்சுருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா லைட்டாக செட்டப் உழுது லைட்டாக கொஞ்சம். ஓகே, மறுபடியும் பார்ப்போம். ஓகே, வந்துட்டு மாற்றிட்டேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி செட்டப் க்ளூவெல்லாம் சேமே எவ்வளோ போகுது. ஒன்று பார்த்தீங்களா, செட்டப் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் க்ளூவெல்லாம் இல்லை. மறுபடியும் செட்டப். ஓகே, கரெக்டாக தான் விழுது. நம்ம சுற்றிட்டு போவோம். மை காட், இங்கே தான் இருக்காரு. 1 2 போடு மக்களே, போடு. நம்ம தான் இங்கே அடியோ அடி இடியோ இடி, அடியோ அடி இடியோ இடி, இடிக்கல்லாமிடி நம்ம அடி. பார்த்தீங்கன்னா நம்ம 999+ நம்மளை கொஞ்சம் மாட்டிகிட்ருக்கு. வாடுதல் கொஞ்சம். ஓகே, இந்த மேட்ச் நம்ம அவருக்காக ஒரு டெசர்டிகள் வீடியோ பண்ணுச்சு. கொள்ளறதுங்க மை. நம்ம அந்த டெசர்டிகள் அவர் அடிக்க பார்ப்போம். ஒன்லி டெசர்டிகள் அடிப்போமா பார்ப்போம். உள்ளே போவோம். ஓகே, இப்படிலாம் போட்டால் அவர் நம்ம தான் அடிப்பார். க்ளூவால் கூட ஒழுங்காக போட தெரியல நமக்கு. ஓகே, நம்ம இந்த பக்கம் இல்லை, அவர் அந்த பக்கம் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, அவர் இங்கே பக்கம் இருக்கார். ஓகே, இந்த மேட்ச்சில் இவர் அடிப்போமா பார்ப்போம். கிட்ட போகிறோம். அதான் சொன்னேன்ல, இங்கே தான் இருப்பார். இதே மாதிரி தான் முக்கில் போய் அன்றைக்கி போன மாதிரி. பார்த்தீங்களா, சரியான செட்டப் க்ளூ வருது. வட்டார் ஒன்றும் விழலை. அடிப்போம். ஆகாசத்தை போடு. என்னங்க ஒன்று பார்த்தீங்களாங்க, அவர் க்ளூ செம்ம க்ளூவால். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் அந்த க்ளூவால் எனக்கு பிடிக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா நான் சரியான செட்டப் க்ளூவால், ஆனால் ஒன்றும் விழலை. ஓகே, அடுத்த மேட்ச்லேருந்து அவர் சுற்றி க்ளூவால் போட்டார். நம்ம 7 வருஷத்தை காமிச்சிட்டு டான் 10 999+ வர நம்மளை வாட்டுதுங்க. பரவாயில்ல மட்டும் போடுவான். எத்தனை அழகு 20 வயதினில் வந்துட்டார். மை காட். சரி, விலைக்கு போட்டு விடுவோம். ரவுண்ட் 6. என்னங்க இந்த எப்படிங்க அடித்தார் நம்மளை? டிப்ரெஷன். மை காட், சான்ஸே இல்லைங்க இந்த மாதிரி அடிக்க. ஹேக்கர். அவர் உள்ளே இருந்தார். எப்படி மை காட், 999+. சரியான விதமான 999+. என்னங்க ஏதோ ப்ளூ கலரில் தெரிஞ்சு. ஓகே, மை காட், ஜஸ்ட்டு அவர் எங்கே போயிருக்காரு? இப்படி சுற்றின்னு வரும். அவர் மேலே போய் ஒளிஞ்சிட்ருக்காரு. என்னங்க எதுவுமே தெரில. இங்கே இருப்பாரா? இங்கே இருக்கார். போடு, 1 டாப்பு. சரியான அடி. 7 வருஷத்தை காமிச்சிருக்கோம். சரியா அடியோ அடி இடியோ இடி. அவர் நினச்சிருக்கவே மாட்டார். அவர் டிப்ரெஷனே போயிருப்பார். அப்போ தான் நம்மளை தேடி அங்கே போயிருக்காரு, நம்மளை சுற்றி அடிக்க. சரி, இந்த ஆட்டி M10 அடித்து பார்ப்போம். M10 பயலுகடா. அப்போ ஒன்று, இப்போ ஒன்று. எங்கடா போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கேன். இதெல்லாம் என் திறமைங்க, தனித்துவமான திறமை. ஓகே, எமோட்டு ஷாட். ஓகே, இப்போ M10 ஷாட் சுற்றி போட்டு அப்படியே. என்னடா சவுண்டு கேட்கலன்னு பார்க்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் சவுண்ட் கம்மியாக வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். எனக்கே கேட்கல சவுண்டு. ரீலோடு எமௌண்ட்டை போட்டாச்சு. ஓகே, அப்படியே க்ளூவெல்லாம் போட்டு சதற விட்டு கிளம்புவோம். போவோம். முன்னாடி அங்கே ஒரு க்ளூவால் போடுவோம். இதெல்லாம் இருக்குங்க. இந்த இடத்துல க்ளூவால் போட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு க்ளூவால் போட்டுக்கோங்க. நீங்கள் ஓரியன்னு வச்சுருந்தீங்கன்னா அது இது செம்மையாக இருக்கும். என்னங்க கீழே இருக்கார்? கீழேயா?
என்னை அடிக்கவே முடியாது, என்னை தொடவே முடியாது உங்களால். க்ளூவால் போட்டுக்கினே இருப்பேன். ஆஹா, என்னங்க நம்ம அவரை தேடி போனால் அவர் நம்மளை தேடி வர்றாரு. ட்ரிபிள் ப்ளஸ். நான் உள்ளே போய் இன்னும் இப்போ வெளில இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, இங்கே தான் இருப்பாரா? ஏன் ஆஹா, விழ மாட்டேங்குது, எனக்கு விழ மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதோ இங்கே வந்துட்டார். இதுவும் விழலை, சிட்டப்பும் விழலை. இது 163. எதுவுமே விழ மாட்டேங்குதுங்க. ஓ மை காட். என்னங்க ஒன் டாப்பும் இதுலேயும் விழ மாட்டேங்குது, இதுலேயுமே விழ மாட்டேங்குது. இந்த ரவுண்ட் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. சிட்டப் பார்த்தீங்கன்னா நான் அமுத்துறேன், ஆனால் விழ மாட்டேங்குது க்ளூவால். ஓகே, அவர் நம்ம அசால்ட்டாக மேலே ஏறி வந்துட்டோம். அவர் நம்மளை அடிக்கவே இல்லை, அவருக்கு குறி வைக்கவே தெரியல. நமக்கும் குறி அதை விட கேவலமாக இருக்குது. 53, 63, 53 ஆட்டோ. இவ்வளோ ஜோன் பிளாக் பண்ணுறாருங்க அவர். சீடிங். ஓ மை காட். ஓகே ஓகே, போடு ஒன் டாப்பு, போடு. வின்சென்சோக்கே டஃப் கொடுப்பேன் நான்லாம். வின்சென்சோட எல்லாத்துக்கும் நான் தான் டாப்பு, என்னை தோடவே முடியாது, நான் தான் அப்படி பெரிய ஆள். ஓகே, இந்த மேட்ச் உங்களுக்கு ஏசி 80 ஆடி காட்டுறேன். ஓ மை காட். ஆனால் நம்ம M10 ஆடவே இல்லையே, நம்ம ஏமாற்றிடுவோம் M10. மன்னிச்சுக்கோ M10. நம்ம தான் முதல் டாப்பில் இருக்கிறோம். ஓகே, நம்மக்கிட்ட ஸ்கேனர்லாம் இருக்குது, எப்படி கிடச்சிதுன்னு தெரில. ஒரு வேளை அந்த ஹேர் ட்ராப்பை தொட்டதுனால கிடைக்கும் நினைக்கிறேன். ஓகே அற்புதம். போடு. சரியான ஷாட்டுங்க. வணக்கம். M10 வச்சாரோ எதில் வச்சாருன்னு கூட பார்க்கலையே நான். ஓ மை காட், சரியான அடி. ஆனால் M10 மேக்ஸு ஈவா வேறு வச்சுருக்காரு. சரி, எல்லாம் நலஞ்சிக்கு எம்மட்டை போடுவோம். ஏசி 80 தான் உங்களுக்கு மறுபடியும். ஓகே, ஏசி 80 வேணும். சப்வே சஃபஸா. என்னங்க இது, கேம் விளாடும்போது தான் எல்லாம் நோட்டிஃபிகேஷனும் வரும். நோட்டிஃபிகேஷன். சரி 4-4 வந்துருச்சு. இந்த மாதிரி ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயம். ஒரு கட்டாய சூழ்நிலையில் நம்ம இன்னும் இந்த கேப்புலாம் போனால் அவர் தான் நம்மளை அடிப்பார். இன்னும் எந்த பக்கம் இருக்கார்? சரியான அடி இப்போ இருக்கு அவருக்கு. போடு. நீங்கள் திரும்பிட்டேன். ப்ளூவால் உள்ள பார்த்தீங்களா? போடு. 999 ஒரு அடி. டவுட்லாம் போடுறேன், என்ன இங்கே தாவி நிற்கிறான் அவன் அப்படின்னு. ஏன்னா 999 அடித்ததுனால அது அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போது உங்களுக்கு அதை தூக்கிட்டே இதை எடுத்துப்போம். இந்த கன்று வேணால் M590. 999 ரொம்ப பாடுபடுத்துது. பிங்கிலே இருக்குது. ஓகே, உங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் இப்போது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M590 பம்பு கன் அடியை பார்க்க போகிறீங்க நண்பர்களே. இந்த இடத்துல குளால் போட்டுக்கோங்க, ஏன்னா டப்புன்னு ஏடி பாம்பு போடுவாங்க, அந்த குளால் தடுத்துரும். ஓகே, எப்படியோ அவர் இங்கே வந்திருக்க மாட்டார், ஏன்னா உள்ளே விளையாட மாட்டாங்க. இங்கே போய் பார்ப்போம். அதோ சொன்னால இங்கே தான் இருக்கார். வந்துட்டார். போடு. M590 தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் கன். பார்த்தீங்களா, க்ளூவாலே விழலை, எல்லாம் வந்து இப்போது ஆகாசத்தவன். போடு. 999+. சுற்றி க்ளூவால் போடுங்க. போயிட்டார். என்னங்க AWMா?
பார்த்தீங்களா 999+ எல்லாம் ஆப்லைனில் விளையாடின்னு இருக்கிறேன் நான். பிங்கு பார்த்தாங்களா உங்களுக்கு 999+ தெரியாது, ஆனால் அது பிங்கு பார்த்தீங்களா. சரியான க்ளூ எல்லாம் போடுறான்ல, ஆனால் மாட்டேங்கிறேன். டேய் 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 என்ன இப்படி பண்ணுறேன்? ஜோன் பிளாக், ஜோன் பிளாக் எங்க இது செடி? இந்த இடத்துல அடைக்கக்கூடாது. ஏய் அப்போ அடிக்கலை. ஏய் ஏங்க 619 போச்சுங்க. என்னங்க இங்கே தான் இருப்பார் சொன்ன மாதிரி. ஹை டிப்ரெஷன். மறுபடியும் பிங்குங்க. இப்போ மறுபடியும் போயிட்டார். இங்கே போய் ஜோன் பிளான் பண்ணி பாரோ. ஐயோ டெசர்டிகள். ஐயோ விட மாட்டேங்க. எதுலேயுமே ஓட்டார் நம்மளும் ஓடிடலாம் அவர் பின்னாடி. அவர் தெரியவே என்னங்க அவர் இந்த பக்கம் பார்த்துங்கிறாரு. ஓகே போடு. ஓகே இந்த சுற்று ரொம்ப கடினமாக போயிட்டுருக்கு. ரொம்ப கடினமான சுற்று. நம்ம இந்த பக்கம் அவரை தேடி வந்தால் அவர் நம்மளை தேடி அந்த பக்கம் போகிறாரு. உண்மைக்கால் மாட்டிங்கன்னா ஜோன் செத்துறேன். ஓ போடு. பார்த்தீங்களாங்க இந்த ரவுண்டில் 2 ஹெட்ஷாட்டு. சரியான ஹெட்ஷாட்டு. எஸ் ஓகே. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி டெஸ்டிகில் ஆடுவோம். எதுவும் வேணாம். ஏன்னா நம்ம 4 அவருங்க நம்ம 6 அவங்க 4. அதனால் நம்ம வந்து இப்படி விளையாடுவோம். ஓகே அவங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ். ஒரு வேளை ஜோத்தரலாமா இல்லை ஜெயிக்கலாமா? என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? ஓகே நம்ம இப்போதைக்கு விளையாடுவோம். இந்த மேட்ச் திரும்ப இப்படிலாம் போட்டால் எப்படிங்க? இப்போ தான் எல்லா மெசேஜும் வரும். ஓகே பார்த்தீங்கன்னா லைட்டாக என்னங்க? ஓஹோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தப்பு. இவங்களெல்லாம் வந்து வழியே விடக்கூடாது. நம்ம ஜெயிச்சே ஆகணும். இந்த கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறேன். அடிப்பேனா மாட்டேனா? அடிப்பேன். அது மட்டும் நிச்சயம். டெஸ்டிகள். ஓகே போடு. இந்த மேட்ச் பாருங்க. சாலா பாபா மறுகையா ஒரே அடி. எல்லா டெஸ்டிகளையும் வாங்கி போட்டுறோம். 99 ரூபா. 1999 9999 அப்படி இருந்தது 99 கொண்டு வந்துட்டோம். எப்பா கரீனா ஏதாச்சும் 99க்கு கொண்டு வாங்க. ஏதாச்சும் ஒரு காசு 99க்கு ஏதாச்சும் ஒரு கன் அந்த மாதிரி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மிச்ச காசையும் ஃபுல் காசு ஒரு வாட்டியாச்சும் 0 மணியை கொண்டு வரணுங்க லாஸ்ட் ரவுண்டில். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எங்கே இருக்கார்? ஓ மை காட் அவர் மாட்டிக்கினார். நம்ம குளோவில் வேலை மாட்டிக்குது. போடு சரியான அடி. ஓ மை காட். இந்த அடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுறேங்க. கமெண்ட் முக்கியம் பிகில். ஓகே பார்த்தீங்கன்னா முன்னிலையே நம்ம தான் வரோம். டான் 7 கில்லு. 7மே வித்தியாசமான கில்லு. அதில் 8 கில்லு வர வேண்டியது. ஒரு கில்லு வந்து நெட்டில் போயிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம கூட விளையாடிட்டு இருந்தவர். இவர் தான் நம்ம நண்பர். அவர் பேசுறது கேட்காது, ஏன்னா நம்ம மைக் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப புண்ணியமாக போகும் கைஸ் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்லா தான் விளாண்டாரு. நார்மல் பிளேயர் மாதிரி இல்லாமல் அவருக்கு ரொம்ப சிட்டப் ஷாட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். ஓகே கைஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும். இன்னும் 10 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். ஓகே தேங்க்யூ. பாய்.